வீட்டு குஷ்டம். பின்னும் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, நான் உங்களுக்கு காணியாட்சியாக கொடுக்கும் கானான் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்த பின்பு உங்கள் காணியாட்சியான தேசத்தில் ஒரு வீட்டிலே குஷ்ட தோஷத்தை நான் வரப்பண்ணினால், அந்த வீட்டிற்கு உடையவன் வந்து வீட்டிலே தோஷம் வந்திருக்கிறதாக தோன்றுகிறது என்று ஆசாரியனுக்கு அறிவிக்க கடவன். அப்பொழுது வீட்டிலுள்ள யாவும் தீட்டுப்படாதபடிக்கு ஆசாரியன் அந்த தோஷத்தை பார்க்க போகும் முன்னே வீட்டை ஒளித்து வைக்கும்படி சொல்லி, பின்பு வீட்டை பார்க்கும்படி போய் அந்த தோஷம் இருக்கிற இடத்தை பார்க்க கடவன். அப்பொழுது வீட்டுச் சுவர்களிலே கொஞ்சம் பச்சையும் கொஞ்சம் சிவப்புமான குழி விழுந்திருந்து அவைகள் மற்ற சுவரை பார்க்கிலும் பள்ளமாயிருக்க கண்டால், ஆசாரியன் வீட்டை விட்டு புறப்பட்டு வாசற்படியிலே வந்து வீட்டை 7 நாள் அடைத்து வைத்து 7ஆம் நாளிலே திரும்ப போய் பார்த்து தோஷம் வீட்டு சுவர்களில் படர்ந்ததென்று கண்டால், தோஷம் இருக்கும் அவ்விடத்து கல்லுகளை பெயர்க்கவும் பட்டணத்துக்கு புறம்பே அசுத்தமான ஒரு இடத்திலே போடவும் அவன் கட்டளையிட்டு, வீட்டை உள்ளே சுற்றிலும் செதுக்கச் சொல்லி செதுக்கி போட்ட மண்ணை பட்டணத்துக்கு புறம்பே அசுத்தமான ஒரு இடத்திலே கொட்டவும், வேறே கல்லுகளை எடுத்து வந்து அந்த கல்லுகளுக்கு பதிலாக கட்டி வேறே சாந்தை எடுத்து வீட்டை பூசவும் கட்டளையிடுவானாக. கல்லுகளை பெயர்த்து வீட்டை செதுக்கி நவமாய் பூசின பின்பும் அந்த தோஷம் திரும்ப வீட்டில் வந்ததானால், ஆசாரியன் போய் பார்க்க கடவன். தோஷம் வீட்டில் படர்ந்ததானால் அது வீட்டை அரிக்கிற குஷ்டம், அது தீட்டாயிருக்கும். ஆகையால் வீடு முழுவதையும் இடித்து அதன் கல்லுகளையும் மரங்களையும் அதன் சாந்து எல்லாவற்றையும் பட்டணத்துக்கு புறம்பே அசுத்தமான இடத்திலே கொண்டு போக வேண்டும். வீடு அடைக்கப்பட்டிருக்கும் நாட்களில் அதற்குள் பிரவேசிக்கிறவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். அந்த வீட்டிலே படுத்தவன் தன் வஸ்திரங்களை துவைக்க கடவன். அந்த வீட்டிலே சாப்பிட்டவனும் தன் வஸ்திரங்களை துவைக்க கடவன். ஆசாரியன் திரும்ப வந்து வீடு பூசப்பட்ட பின்பு வீட்டிலே அந்த தோஷம் படரவில்லை என்று கண்டானேயாகில், தோஷம் நிவிர்த்தியானபடியால் ஆசாரியன் அந்த வீட்டை சுத்தம் என்று தீர்க்க கடவன். அப்பொழுது வீட்டிற்கு தோஷம் கழிக்க 2 குருவிகளையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து ஒரு குருவியை ஒரு மண்பாண்டத்திலுள்ள ஊற்று நீரின் மேல் கொன்று, கேதுரு கட்டையையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் உயிருள்ள குருவியையும் எடுத்து இவைகளை கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்திலும் ஊற்று நீரிலும் தோய்த்து வீட்டின் மேல் 7 தரம் தெளித்து, குருவியின் இரத்தத்தினாலும் ஊற்று நீரினாலும் உயிருள்ள குருவியினாலும் கேதுரு கட்டையினாலும் ஈசோப்பினாலும் சிவப்பு நூலினாலும் வீட்டிற்கு தோஷம் கழித்து, உயிருள்ள குருவியை பட்டணத்துக்கு புறம்பே வெளியிலே விட்டுவிட்டு இப்படி வீட்டிற்கு பிராயச்சித்தம் செய்ய கடவன். அப்பொழுது அது சுத்தமாயிருக்கும். வீட்டிலே உண்டாகும் குஷ்டரோகத்தை குறித்து கர்த்தர் தம்முடைய பிரமாணத்தை மோசேக்கும் ஆரோனுக்கும் சொல்லுகிறார். மனுஷனுடைய வஸ்திரத்தில் குஷ்டதோஷம் ஏற்படுவது போல வீட்டிலும் குஷ்டதோஷம் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது. பின்னும் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, நான் உங்களுக்கு காணியாட்சியாக கொடுக்கும் கானான் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்த பின்பு உங்கள் காணியாட்சியான தேசத்தில் ஒரு வீட்டிலே குஷ்டதோஷத்தை நான் வரப்பண்ணினால் என்று சொல்லுகிறார். கானான் தேசம் இஸ்ரவேல் புத்திரருக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்ட தேசம். அது பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசம். கானான் தேசத்திலுள்ள வீடுகளிலும் குஷ்டதோஷம் வருவதற்கு வாய்ப்புள்ளது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கானான் தேசத்தை காணியாட்சியாக கொடுத்தாலும் அவரே அந்த தேசத்தில் உள்ள வீடுகளிலே குஷ்டதோஷத்தை வரப்பண்ணுகிறார். கானான் தேசம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காணியாட்சியாக கொடுக்கப்பட்டாலும் அவர்கள் இந்த தேசத்தை ஜெயித்து சுதந்திரிக்க வேண்டும். தேவனுடைய திட்டத்தின் பிரகாரம் கானான் தேசம் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய பிரமாணத்தின் பிரகாரம் கிரியை செய்கிறார். மனுஷன் தான் விதைத்ததை அறுக்கிறான். மனுஷனுக்கு வாதைகள் வரும்போது அந்த வாதைக்கு அவனே காரணமானவனாக இருக்கிறான்.
தேவன் இடைப்பட்டு அதை குணப்படுத்தாமல் விட்டு விடுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலைதான் தேவன் குஷ்டரோகத்தை வரப்பண்ணுவதாகும். மனுஷருடைய வியாதிகளுக்கும் கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் மனுஷனே காரணமானவன். ஒரு வீட்டிலே குஷ்டதோஷம் என்பது வீட்டின் சுவரிலும் வஸ்திரங்களிலும் காணப்படும் குஷ்டரோகமான குழிகளை குறிக்கும். இவை குஷ்டரோகியிடமிருந்து கடந்து வந்தவை. கர்த்தர் ஒருவனுடைய வீட்டிலே குஷ்டதோஷத்தை வரப்பண்ணும் போது அந்த வீட்டிற்கு உடையவன் வந்து வீட்டிலே தோஷம் வந்திருக்கிறதாக தோன்றுகிறது என்று ஆசாரியனுக்கு அறிவிக்க வேண்டும். வீட்டிலே குஷ்டதோஷம் வந்திருப்பதாக சந்தேகம் உண்டானாலே வீட்டிற்கு உடையவன் அதை ஆசாரியனிடத்தில் அறிவித்து விட வேண்டும். குஷ்டதோஷத்தை மூடி மறைக்க முயற்சி பண்ணக்கூடாது. அதை ஆசாரியனுக்கு அறிவிக்காமல் வீட்டுக்குள்ளே குஷ்டதோஷத்தை வளர்த்து விடக்கூடாது. ஒரு வீட்டில் பாவம் ஆளுகை செய்யும் போது அது அந்த வீட்டிற்கு வாதையாக இருக்கும். மனுஷனுடைய இருதயத்தில் பாவம் வாசம் பண்ணும் போது அது அவனுடைய இருதயத்திற்கு வாதையாக இருக்கும். வீட்டிற்கு உடையவன் தன்னுடைய வீட்டிலே தோஷம் வந்திருக்கிறதை பார்த்த உடனே அதை ஆசாரியனிடத்தில் அறிவிக்க வேண்டும். கர்த்தரே குஷ்டதோஷத்தை வீட்டிலே வரப்பண்ணுவதாக சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரருடைய பாவத்தின் நிமித்தமாக அவர்களுடைய வீடுகளில் குஷ்டதோஷம் வரலாம். தன்னுடைய வீட்டிலே குஷ்டதோஷம் வந்திருப்பதை வீட்டிற்கு உடையவன் பார்த்த உடனே தன்னுடைய வீட்டாரின் அக்கிரமத்தையும் பாவத்தையும் அகற்ற வேண்டும். வீட்டை விட்டு பாவம் நீங்க வேண்டும். அப்போதுதான் அந்த வீட்டை விட்டு குஷ்டதோஷம் நீங்கும். நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். யோபு 22:23. தன்னுடைய வீட்டிலே குஷ்டதோஷம் வந்திருக்கிறதாக தோன்றுகிறது என்று வீட்டிற்கு உடையவன் ஆசாரியனிடத்தில் அறிவிக்கும் போது ஆசாரியன் அந்த தோஷத்தை பார்க்க அந்த வீட்டிற்கு போக வேண்டும். அவன் அந்த வீட்டிற்கு போகும் முன்னே வீட்டில் உள்ள யாவும் தீட்டுப்படாதபடிக்கு வீட்டை ஒளித்து வைக்கும்படி ஆசாரியன் சொல்ல வேண்டும். அதன் பின்பு அந்த ஆசாரியன் தோஷத்தை பார்க்கும்படி அந்த வீட்டிற்கு போக வேண்டும். ஆசாரியன் வீட்டை பார்க்கும்படி போகும்போது அவன் அந்த தோஷம் இருக்கிற இடத்தை பார்க்க வேண்டும். அப்பொழுது வீட்டு சுவர்களிலே கொஞ்சம் பச்சையும் கொஞ்சம் சிவப்புமான குழி விழுந்திருந்து அவைகள் மற்ற சுவரை பார்க்கிலும் பள்ளமாய் இருக்க கண்டால் ஆசாரியன் வீட்டை விட்டு புறப்பட்டு வாசற்படியிலே வந்து வீட்டை 7 நாள் அடைத்து வைக்க வேண்டும். ஆசாரியன் 7ஆம் நாளிலே அந்த வீட்டிற்கு திரும்ப போய் பார்த்து தோஷம் வீட்டு சுவர்களில் படர்ந்தது என்று கண்டால் தோஷம் இருக்கும் அவ்விடத்து கல்லுகளை பெயர்க்கவும் பட்டணத்துக்கு புறம்பே அசுத்தமான ஒரு இடத்திலே போடவும் அவன் கட்டளையிட வேண்டும். தோஷம் இருக்கும் அவ்விடத்து கல்லுகளை பெயர்க்க வேண்டும். வீட்டின் சொந்தக்காரன் இதை செய்ய வேண்டும். அல்லது அந்த வீட்டிலே குஷ்டதோஷம் இருக்கக்கூடாது என்று விரும்புகிறவன் அவனுக்கு உதவி புரியலாம். ஆசாரியன் அந்த வீட்டை உள்ளே சுற்றிலும் செதுக்கச் சொல்லி செதுக்கி போட்ட மண்ணை பட்டணத்துக்கு புறம்பே அசுத்தமான ஒரு இடத்திலே கொட்டவும் வேறே கல்லுகளை எடுத்து வந்து அந்த கல்லுகளுக்கு பதிலாக கட்டி வேறே சாந்தை எடுத்து வீட்டை பூசவும் கட்டளையிட வேண்டும். கல்லுகளை பெயர்த்து வீட்டை செதுக்கி நவமாய் பூசின பின்பும் அந்த தோஷம் திரும்ப வீட்டில் வந்ததானால் ஆசாரியன் அதை மறுபடியும் போய் பார்க்க வேண்டும். தோஷம் வீட்டில் படர்ந்ததானால் அது வீட்டை அரிக்கிற குஷ்டம், அது தீட்டாயிருக்கும். வீட்டிலே குஷ்டதோஷத்திற்கு அடையாளம் காணப்பட்டால் அந்த தோஷம் இருக்கும் இடத்தை மாத்திரம் பெயர்த்து போட்டால் போதுமானது. வீட்டில் காணப்படும் குஷ்டதோஷத்திற்கான அடையாளங்களை பட்டணத்திற்கு புறம்பே அசுத்தமான ஒரு இடத்திலே கொட்ட வேண்டும். வீட்டின் தோஷத்திற்கான அடையாளத்தை அகற்றின பின்பும் அந்த வீட்டிலே குஷ்டதோஷம் படர்ந்தால் அந்த வீடு முழுவதையும் இடித்து போட வேண்டும். அந்த வீடு முழுவதையும் இடித்து அதன் கல்லுகளையும் மரங்களையும் அதன் சாந்து எல்லாவற்றையும் பட்டணத்துக்கு புறம்பே அசுத்தமான இடத்திலே கொண்டு போக வேண்டும். ஆசாரியனே வீடு முழுவதையும் இடிக்க வேண்டும். லேவியராகமம் 14:36 முதல் 42 வரை உள்ள வசனங்களில் மூல எபிரேய பாஷையில் அவர்கள் என்னும் பிரதி பெயர்ச்சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வீடு அடைக்கப்பட்டிருக்கும் நாட்களில் அதற்குள்ளே பிரவேசிக்கிறவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். அந்த வீட்டிலே படுத்தவன் தன் வஸ்திரங்களை தோய்க்க கடவன்.
அந்த வீட்டிலே சாப்பிட்டவனும் தன் வஸ்திரங்களை துவைக்க கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வீடு குஷ்டதோஷமாக இருக்கும்போது அதிலே பிரவேசிக்கிற எவனும் தீட்டாயிருப்பான். ஆசாரியன் திரும்ப வந்து வீடு பூசப்பட்ட பின்பு வீட்டிலே அந்த தோஷம் படரவில்லை என்று கண்டானேயாகில் தோஷம் நிவர்த்தியானபடியால் ஆசாரியன் அந்த வீட்டை சுத்தம் என்று தீர்க்க கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வீடு பூசப்பட்ட பின்பு என்னும் வாக்கியத்திற்கு வீட்டை இரண்டாம் முறையாக சோதித்து பார்த்து வீட்டின் குஷ்டதோஷமான பகுதிகள் எல்லாம் இடிக்கப்பட்ட பின்பு என்று பொருள் சொல்லலாம். தோஷம் நிவர்த்தியான வீட்டிற்கு தோஷம் கழிக்க வேண்டும். கர்த்தர் அந்த வீட்டிற்கு தோஷம் கழிப்பதற்கான பிரமாணத்தை மோசேக்கும் ஆரோனுக்கும் சொல்லுகிறார். கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, அப்பொழுது வீட்டிற்கு தோஷம் கழிக்க 2 குருவிகளையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து ஒரு குருவியை ஒரு மண்பாண்டத்தில் உள்ள ஊற்று நீரின் மேல் கொன்று போட வேண்டும் என்று சொல்லுகிறார். வீட்டினுடைய குஷ்டதோஷம் சுத்தமான பின்பு அதற்கு தோஷம் கழித்து சுத்திகரிக்க வேண்டும். சுத்தமான குஷ்டரோகிகளை சுத்திகரிப்பு செய்வது போலவே குஷ்டதோஷ வீட்டிற்கும் தோஷம் கழிக்க வேண்டும். பலிகளோ பாவ நிவாரணமோ குஷ்ட ரோகத்தை சுத்தமாக்குவதில்லை. இவை சுத்திகரிப்பின் சடங்குகள். இது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்பு வரும் என்பதை அங்கீகரிக்கும் நிகழ்ச்சி. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:20-21. 2 குருவிகள் என்பது 2 புறாக்கள் அல்லது 2 காட்டு புறாக்களை குறிக்கும். கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்திலும் ஊற்று நீரிலும் தோய்த்து வீட்டின் மேல் 7 தரம் தெளிக்க வேண்டும். இது வீடு முழுவதும் தெளிக்கப்படவில்லை, குஷ்டதோஷம் கண்ட பகுதியில் மட்டும் தெளிக்கப்படுகிறது. இது சுத்தமான குஷ்டரோகியின் மீது தண்ணீரையும் இரத்தத்தையும் தெளிப்பது போல உள்ளது. வீட்டிற்கு தோஷம் கழிப்பதில் 6 பொருட்கள் பயன்படுத்தப்படுகிறது. அவையாவன: கொல்லப்பட்ட குருவியின் இரத்தம், இரத்தம் கலந்த தண்ணீர், உயிருள்ள குருவி, கேதுரு மரம், ஈசோப்பு, சிவப்பு நூல். உயிருள்ள குருவியை பட்டணத்துக்கு புறம்பே வெளியிலே விட்டுவிட வேண்டும். சுத்தமான குஷ்டரோகியை சுத்திகரித்தது போலவே இங்கும் உயிருள்ள குருவி வெளியிலே விட்டுவிடப்படுகிறது. இது மனுஷனுக்கும் அவனுடைய வீட்டிற்கும் குஷ்டத்தின் மூலமாக வரும் சகல வாதைகளில் இருந்தும் உண்டாகும் விடுதலைக்கு அடையாளமாகும். ஆசாரியன் கேதுரு கட்டையையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் உயிருள்ள குருவியையும் எடுத்து இவைகளை கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்திலும் ஊற்று நீரிலும் தோய்த்து வீட்டின் மேல் 7 தரம் தெளிக்க வேண்டும். ஆசாரியன் குருவியின் இரத்தத்தினாலும் ஊற்று நீரினாலும் உயிருள்ள குருவியினாலும் கேதுரு கட்டையினாலும் ஈசோப்பினாலும் சிவப்பு நூலினாலும் வீட்டிற்கு தோஷம் கழிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆசாரியன் உயிருள்ள குருவியை பட்டணத்துக்கு புறம்பே வெளியிலே விட்டுவிட்டு இப்படி வீட்டிற்கு பிராயச்சித்தம் செய்ய கடவன் என்றும் அப்பொழுது அது சுத்தமாய் இருக்கும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். வீட்டிற்கு தோஷம் கழிக்கிற பிரமாணமும் குஷ்டதோஷம் நீங்கி சொஸ்தமானவனை சுத்திகரிக்கிற பிரமாணமும் ஒன்றுபோல் இருக்கிறது. நம்முடைய குடும்பத்தில் எங்கு அசுத்தம் காணப்பட்டாலும் அதை உடனே அகற்றி போடுவதற்கு கவனம் செலுத்த வேண்டும். நாமும் நம்முடைய வீட்டாரும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டியவர்கள். நமக்குள்ளோ நம்முடைய வீட்டிற்குள்ளோ பாவமோ அசுத்தமோ தீட்டோ காணப்படக்கூடாது. அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் என்று சொன்னார். ஆதியாகமம் 35:2. நாம் குடியிருக்கிற வீட்டை சுத்தமாக வைத்திருப்பது மிகவும் அவசியம்.